ஈழத்துல போர் நடக்கும்போது ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கோம் போர்க்காலத்துல. அப்போ நமக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு சாதாரணமா நம்மளுடைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் ஒண்ணு இருக்கும். அந்த வாழ்க்கை அனுபவங்களை சரிபார்த்து கொள்றது இருக்குல்ல. டாக்குமெண்ட்ரி படங்கள் பண்ணும்போது நிறைய பேரை சந்திச்சிருப்போம். சில பேர் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க, சிலவர் வந்து போராளிகளை கட்டுப்பாட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா எல்லாமே இடத்துலயே போர் நடந்துட்டு இருக்கும். எனக்கு இந்த படத்துல இன்னும் ரொம்ப பிடிச்சது வந்து டிஃப்ரெண்டான ஸ்டோரி டெல்லிங். என்னன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க, அது நிறைய இன்டர்வியூஸ்ல தான் பார்த்தேன். நான் பிறந்ததுலேருந்து போர் தான். நான் பிறக்கும்போது யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சு சாம்பல்ல தான் நான் பிறந்தேன். இளமை காலமும் போருக்குள்ள தான் கழிஞ்சிருக்கு. அப்போ எனக்கு போர் இல்லாத ஒரு வாழ்க்கையே எனக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்க, வேர்ல்ட் வைட் ரிலீஸ் பண்றீங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏஜிஎஸோட எல்லா படங்களும் ஹிட் படம். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு படத்தை இன்னொரு கமெண்ட் வந்து பிக் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தோட ஸ்டாண்டர்ட் வந்து தெரிஞ்சிருக்குன்றது ஒரு ஓப்பன் டோக்கா மாறுது. இந்த படம் உங்களுக்கு சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் வந்து எல்லா தமிழ் படத்தை பார்க்குற மாதிரியுமே இந்த படத்தை வந்து பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம ஈழத்தமிழ் மூவி வந்து ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. அது பேர் நீலிரா. நீலிராவோட டைரக்டர் நம்ம கூட இருக்காரு, சோமிதரன். வணக்கம் சோமிதரன், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீண்ட காலத்துக்கு பிறகு பேசுகிறோம். எத்தனை வருஷம் ஆச்சுல. கொரோனாக்கு முன்னாடி பார்த்தது. அதான் கொரோனாக்கு முன்னாடி பார்த்தது. கொரோனாக்கு முன்னாடி எனக்கு டயலாக்லாம் சொல்லி கொடுத்தவங்க நீங்க. நான் மறக்க முடியாது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கங்க்ராட்ஸ். வந்து இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவல்ல லான்ச் ஆகுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட, நிறைய படங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ எப்படி இருந்தது இந்த ஜேர்னி? நான் வந்து சீக்கிரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. நம்ம சில தமிழ் சினிமாவில் எப்பயுமே வந்து சில விஷயங்களை புதுசா பண்ணும்போது அதுக்கு ஒரு சில காலதாமதம் எடுத்து ஏற்பட்டு தமிழ் சினிமா இது வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. இது வந்து இப்போ 100 வருஷம் தமிழ் சினிமாவில் முதல் ஒரு ஈழத்தை சேர்ந்த ஒரு இயக்குனர் வந்து ஈழத்து கதையை, தங்களுடைய வாழ்க்கையை எடுக்கிறன்றது இருக்குல்ல. அதுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆயிருக்குன்றதான். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் எல்லா தமிழும் தமிழ்நாட்டினுடைய எல்லா இதுகளை பத்தியும் படங்கள் வந்துடுது. ஆனா ஈழத்தை பத்தி அந்த கதை வரல. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா வந்து அந்த ஒரு திரை அனுபவத்தை கொடுக்குற மாதிரி வரல. அதுக்கான முயற்சிகள் வந்து இப்ப நான் வந்து ஒரு டூலா தான் நான் பாக்குறேன். எனக்கு முன்னாடி வந்து பாலமந்தாஸ்ல இருந்து அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு. ஆனா அது வந்து இன்னைக்கு தான் அந்த சூழல் அமைஞ்சிருக்கு சாத்தியப்படுத்த நினைக்கிறேன் நானு. ஸோ இப்போ எனக்குமே ஒரு 2 போராட்டம். இன்னொன்று வந்து அது வந்து இப்போ நமக்கு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு நண்பர் இருந்ததுனால அவரோட மோட்டிவேஷன் இருக்குல்ல. இப்ப நம்ம எப்ப வேணாலும் நம்ம வந்து சபலம் அடைஞ்சிடலாம். நமக்கு ஒரு கதையை வந்து ஏதோ ஒரு ஹீரோ இல்ல வேற ஒரு ப்ரொடக்ஷனோ நமக்கு வந்து பண்றதுக்கான வாய்ப்புகளை பத்தி பேசும்போது ஒரு சின்ன சபலம் அடையலாம். அந்த சபலம் அடையாம இல்ல நீங்க இதை பண்ணுங்க, நான் நிக்கிறேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து கார்த்திக். ஸோ அதனால இது வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் சரியா சாத்தியப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இலங்கையின் தொடர்ந்து கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. இப்போ வந்து இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்சீவ் பண்ணும்போது எங்க நீங்க ஃபுல்லா அங்க போய் இங்க தமிழ்நாட்டிலே பண்ணீங்களா இல்ல அங்க இதுல போறீங்களா, ஊருக்கு போயிருந்தீங்களா? நான் வந்து ஷூட் வந்து இங்கதான் தமிழ்நாட்டுல தான். அந்த அந்த 80களின் ஈழத்தை வந்து இங்க உருவாக்கினோம். ஆமா, செட்டுன்றது அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது ஈழமா தான் இருக்கும். நீங்க வந்து அது எங்க ஷூட் பண்ணணும்ன்றதே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் அது. ஓகே. சூப்பர். இப்போ உங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து படிக்க லாயலா வந்தீங்க. லாயலால தான் உங்களோட விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து அப்புறமா இல்லை ஜேர்னலிஸ்ட் தென் டாக்குமெண்ட்ரி பேக்ரவுண்டு. இப்போ அந்த அப்ரோச் இந்த மூவில இருக்கா? நீங்க வந்து அதோட இதில் ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களோட டேலண்ட்ல? இல்லதான், இது எல்லாமே அனுபவங்கள் தானே. இப்ப நம்ம ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது நம்ம ஈழத்துல போர் நடக்கும்போது ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கோம் போர்க்காலத்துல. அப்போ நமக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு சாதாரணமா நம்மளுடைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் ஒண்ணு இருக்கும். அந்த வாழ்க்கை அனுபவங்களை சரிபார்த்து கொள்றது இருக்குல்ல.
அது வந்து வேலிடேட் ஜேர்னலிஸ்ட் பண்றதுக்கு. லைஃப்ல நிறைய வேலிடேட் பண்றதுக்கு அது வந்து நிறைய உதவிச்சு. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி படங்கள் பண்ணும்போது நிறைய பேரை சந்திச்சிருப்போம் ஈழத்துல வந்து. இப்ப என்னோட கதைகள் மட்டும் இல்லாம இப்ப நான் நான் வந்து ஒரு போர்ச்சூழல்ல வாழ்ந்ததுன்றதுனால எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சொல்ல முடியாது. வெவ்வேறு ஊர்கள்ல ஈழத்திலேயே வெவ்வேறு ஊர்கள் இருக்கு. வெவ்வேறு வெவ்வேறு வகையான தமிழையே வெவ்வேறு வகையா பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு மாதிரி பேசுனாங்கன்னா கிழக்குல ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. வாழ்க்கை சூழல் வித்தியாசமா இருக்கு. சில பேர் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க. சிலவர் வந்து போராளிகள் கட்டுப்பாட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா எல்லாமே இடத்துலயுமே போர் நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த வாழ்க்கை அனுபவங்கள் வித்தியாசப்படும். ஆனா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கரா டிராவல் பண்ணும்போது இந்த வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஒரு ஒரு பின்னால இப்ப நம்ம ஒரு சினிமா பண்ணும்போது இதுல எந்த கதையை பண்ணலாம், எப்படி கேரக்டர்ஸ் வச்சு பண்ணலாம். இப்ப என்னோட படத்துல வந்து எல்லா ஊரோட கேரக்டர்ஸும் இருப்பாங்க. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. இப்ப அந்த சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு அந்த மொழியிலேயே நீங்க படம் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்காது. சில மொழியில் வித்தியாசம் இருக்கும். அது வந்து அந்த அந்த ஊருக்கான அந்த ஃபிளேவர் எல்லாம் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு சாத்தியப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னா வந்து எனக்கு ஹெல்ப் தான் அது. இப்போ என்னன்னா நான் வந்து இப்போ தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து அஹ் வந்தேன். அஹ் எனக்கு வந்து இந்த ஊருக்கு வர வரைக்கும் ஈழத்தை பத்தி எந்த கனெக்ஷனும் இல்லை. ஓகே. எனக்கு உம் என்னன்னா இமோஷனலி நம்ம தமிழ் மக்களுக்கு எனக்கு எப்பயும் வந்து ஒரு கேப் இருந்துட்டே இருக்கும். நம்ம தமிழ் மக்களுக்கு உம் ஈழ தமிழை பத்தி வெளியிலேன்னு தெரியுமே தவிர, இப்ப சொல்லுவாங்கல்ல உங்க உங்க கஷ்டம்னா நீங்க தான் அது கோ த்ரூ பண்ணுவீங்க. நம்மளால வந்து உம் ரெசனேட் பண்ண முடியாது. ஸோ இந்த வழி எனக்கு இருந்துட்டே இருந்தது. உம் என்னடா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஈழ ஃப்ரெண்டு இங்கே நான் பிடிக்க அவங்களோட கதைகள் கேட்கும்போது தான் இது நிஜமா நடந்ததா? இப்படிதான் நடந்ததா? இதுதான் லைஃபா? நம்மளுக்கு வந்து இது உம் தெரியவே இல்லையே! நம்ம யாரும் இதுவரைக்கும் சொல்லிக் குடுக்கலையே! இந்த இமோஷனல் உம் ஜர்னி வந்து பயங்கர ட்ராமாட்டிக்கா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அ இந்த மாரி படங்கள் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம மக்களுக்கு இன்னும் புரியாது. நான் இப்பயே நீங்க சொன்னீங்கல்ல வேற வேற லாங்குவேஜ் ஆக்சென்ட் இருக்குல்ல. இதுவே எனக்கு இப்ப ரொம்ப இப்பலாம் நான் நெறைய டிராவல் பண்ணேன். ஜஃப்னா போனேன், கிளிநொச்சி போனேன். எல்லா இடத்துலேருந்து போய் ஒரு ஒரு நம்ம ஊர்ல number you கோயம்புத்தூர், have dialed is currently கன்னியாகுமரி busy. Please இந்த மாரி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர் உம் எல்லாத்துக்கும் ஆக்சென்ட் இருக்க மாரி, அங்க வந்து ஜஃப்னாலேருந்து ஒரு ஆக்சென்ட், கொழம்புலேருந்து ஒரு ஆக்சென்ட் இதெல்லாம் பார்க்கும்போது, இவ்ளோ விஷயங்கள் இந்த ஊர்ல இருக்கா அப்படின்னு தெரிய வரும்போது, எனக்கு தோணுச்சு. இப்ப நீங்க அத கொண்டு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருமே வேற வேற இடத்துலேருந்து வேற வேற இது பேசுவாங்களா ஆக்சென்ட்? அதுல அந்த இல்ல படத்துல? அதான் இப்ப கதைக்களம் வந்து இலங்கையோட வடக்குல இருக்கிற கதைக்களம் தான். ஆ. ஆனா சில கேரக்டர்ஸ் வந்து வெளியூர்ல இருந்து வந்த அந்த கேரக்டர்ஸ் இப்ப போராளிகள்னா போராளிகள் வந்து இப்ப நீங்க அதுல போராளிகளை காட்டுறோம்னா போராளிகள் வந்து எல்லாருமே ஒரே ஊரா இருக்க மாட்டாங்க. ம், அவங்க ம். வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அந்த மொத்த தமிழ் தேசமும் இணைந்து தான் இந்த போராட்டத்துல ஈடுபட்டுச்சு. சோ கரெக்ட். அதனால வந்து போராளிகளுக்குள்ள அந்த 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 இருப்பாங்க. சோ அந்த சூப்பர். மாதிரி. ஸோ ஓகே, சூப்பர். எனக்கு இந்த படத்துல இன்னும் ரொம்ப புடிச்சது வந்து டிஃபரண்டான ஸ்டோரி டெல்லிங். என்னன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க. அது நெறைய இன்டர்வியூஸ்ல தான் பார்த்தேன். ஒரு நைட்ல இப்போ இத வந்து நான் கனெக்ட் ம் பண்ணது இப்பதான். நான் வந்து ஈரான் வார் இருக்குல்ல. இஸ்ரேல் நடக்கும்போது, இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பாம்பு போடுறாங்க. இதுதான் எங்களுக்கு தெரியுது. ஆனா ம் வந்து ம் அங்க ம் இருக்கிற ஆளுங்களோட பெயின் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அதே மாரி ம் இயல்பா ம் ஒரு வாழ்க்கை நடந்துட்டு ஸ்கூலுக்கு போணும், இல்ல வந்து ஒரு காது குத்து நடக்கணும், எல்லாமே நடக்கணும். ஸோ இத தான் நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த படத்த போய் பார்க்கணும்னு. ஏன்னா வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்ததே இல்ல. இப்ப கூட நான் யோசிச்சது இல்ல. இப்ப நான் இந்த கனெக்ட் பண்ணி நீங்க பேசினத வச்சு நான் கனெக்ட் பண்ணி என் ஒய்ஃப்ட்டலாம் பேசிட்டு இருந்தேன். எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைய வச்சுட்டு நம்ம வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். சுத்தமா எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இப்ப யோசிக்க தோணுதுல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா செலக்ட் பண்ணீங்க. இது எப்படி இந்த இந்த இது இந்த இந்த மாரி ஒரு நரேஷன் போணும்னு எப்படி தோணுச்சு? உங்களோட லைஃப்லேருந்து ஒரு இன்சிடென்ட்டா? இது என்ன மாரி ஒரு விஷயம்? இல்ல அதான் இப்ப இப்போ நம்ம ஈழத்துல வாழ்ந்த எல்லாருக்குமே நான் பிறந்ததுல இருந்து போர்தான். ம். நான் பிறக்கும்போது யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சு சாம்பல்ல தான் நான் பிறந்தேன். எந்த இயர் ஸோ நீங்க அப்ப பொறந்தீங்க? 81ல நான் பிறக்கும்போது ஆ, யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டுச்சு. ஆ. அப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் இருக்குல்ல, என்னுடைய மொத்த இளமை காலமும் போருக்குள்ளதான் கழிஞ்சிருக்கு. ம். ஆமா. ஸோ போர் 20 வயசு வரைக்கும் என்னோட வாழ்க்கை போர் தான். அப்போ எனக்கு போர் இல்லாத ஒரு வாழ்க்கையே எனக்கு தெரியாது. நான் எல்லா பேட்டிலையும் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். எனக்கு போர் இல்லாத வாழ்க்கையே எனக்கு தெரியாது. இப்ப ஒரு சென்னைக்காரனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். இப்ப நீங்க லண்டன் தமிழரா இருக்கீங்க. லண்டன் வாழ்க்கையில அடாப்ட் பண்ணி லண்டன் வாழ்க்கையா இருக்கும். என் வாழ்க்கை போர் வாழ்க்கை. ம். ஸோ ஸோ அதுதான் ஃபுல்லா. ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அப்படி கடந்து போன பல இரவுகளில் ஒரு இரவு இது. ஓ! ஸோ ஓகே. அந்த இரவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அப்படி பதட்டமான நிறைய இரவுகள் இருக்குல்ல, அதுல ஒரு ஃபிக்ஷனா நாங்க வந்து அதை பண்ணியிருக்கோம். ஆல்பா கமிங் ஆல்பா இப்ப இன்னொரு விஷயம் வந்து இப்ப ம், நான் 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 சொல்றதுல எப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல இருக்க தமிழனா எனக்கு வந்து சில விஷயங்கள் எமோஷனலா தெரியாது. எனக்கு வந்து கனெக்ட் பண்ண ம், முடியாது. ம், அதே மாரி வந்து இப்ப எனக்கு என்ன கேப் இது கேப்பா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து
நீங்க அந்த கோர் இதுக்குள்ளார இருந்தீங்க. அந்த டைம்ல நடக்கிற டைம்ல உங்களோட யூத் அப்போ எல்லாமே பார்த்துருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் பொறந்தவங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி இருக்கா? இப்ப இங்க செகண்ட் ஜெனரேஷன் பொறந்திருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஈழ மக்கள் இருக்காங்க. ஆனா செகண்ட், தேர்ட் ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி நான் நெறைய பசங்கள்ட்ட பார்க்குறேன். அது எப்படி வருதுன்னு தெரியல. அது குடும்பம் அப்படி வளர்க்குறது, அவங்களோட இல்ல அ. அவன் குடும்பம் வளர்ப்பாங்க. இன்னொன்னு ட்ராமா தான். இப்ப நீங்க இந்த போர் அதான் நான் எப்பவுமே சொல்றேன். போர் வந்து வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு வந்து போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அந்த கணத்துல முடிஞ்சிரும். ஆனா போருக்குள்ள இருந்தவங்களுக்கு போர் முடியாது. ம். போருக்குள்ள இருந்தவங்களுக்கு வந்து அந்த போர் வந்து அவங்களோட மனசுல உள்ள ஆழமா தச்சிருக்கும். அது வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். அவங்க அந்த போரோட இதுலருந்து வெளிய வர்றதுக்கே பல காலங்கள் ஆகலாம். நீங்க வந்து லண்டன்ல சந்திக்கக்கூடிய பல பேர நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க லண்டன்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க ஆனா அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்க அதோட அந்த எச்சங்களோட தான் வாழ்வாங்க. இப்ப ஏன் வந்து எங்களுடைய தமிழர்கள் வந்து தங்க பிள்ளைகள வந்து திரும்பவும் வீட்டுக்குள்ள தங்களுடைய பிள்ளைகளா வளர்க்குறாங்கன்னா, அதுதான். வீட்டுக்குள்ள ஒரு உலகத்தையும் வெளியே ஒரு உலகம் இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய லண்டன்ல இருந்து உதாரணமா எடுத்துக்கோன்னா, வீட்டுக்குள்ள ஒரு உலகம், வெளியே ஒரு உலகமா இருக்கும். சோ அந்த உலகத்துக்குள்ள அவங்களுடைய போர் ட்ராமா இருந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அதோட தாக்கம் செலுத்த தான் செய்யும். அவங்களுக்கு ஒரு போர் வருதுன்னா, அது பதட்டம் பதட்டம் வந்து நீங்க ஒரு தஞ்சாவூர்ல இருந்து போன உங்களுக்கும், ஒரு ஈழத்துல வந்த ஒருத்தருக்கு இடையிலேயே வந்து போர் பதட்டம் வேற மாரி தான் இருக்கும். இப்ப ஈரான்ல போர் வருதுன்னா, நீங்க அத பார்க்கும்போது இப்ப இருக்க உங்களுக்கு அது பதட்டமும், அவங்களுக்கான பதட்டமும் வேறையா இருக்கும். இப்ப நீங்க ரொம்ப ஜாலியாலாம் சொல்லிருப்பாங்க. அ ஈரான்ல போர் ஆரம்பிச்ச உடனே யாழ்ப்பாணத்துல வந்து கியூல நிப்பாங்க பெட்ரோலுக்கு. ம், ம், சோ ம். ஆனா இலங்கையில சிங்கள பகுதியில கூட அவ்வளவு நிக்க மாட்டாங்க. இல்ல தமிழ்நாட்டுல பார்த்தா அவ்வளவு கியூல நிக்கல. ஆனா ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் இல்லாத காலம், அந்த பாதிப்பு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க டக்குன்னு தேர்தல் மனநிலைக்கு வந்துருவாங்க. ம். நீங்க ஏன்னா குண்டுகள் விழும்போது நம்ம டக்குன்னு ஓடி போய் ஒளிச்சுக்கிறோம்ல. அது ஒரு எங்கள எங்கள தக்க வச்சுக் கொள்றது இருக்குல்ல. இந்த சர்வைவல் இருக்குல்ல. இப்ப இந்த படம் அதுதான். இந்த படம் சர்வைவல் த்ரில்லர் தான். There will be no final victory in the war. ம். சோ போருக்குள்ள வாழ்ந்துறதுக்குள்ள ஆனா சர்வைவலுக்குள்ள அதுக்குள்ள வந்து மகிழ்ச்சி இருக்கும், காதல் இருக்கும், திருமணம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள. அது ம். ரொம்ப ட்ரையா இருக்கும்னு நினைக்காதீங்க. போர்னா ஏதோ ரொம்ப சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, செத்து அது மட்டும் இல்ல. அதுக்குள்ள ஒரு வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துட முடியாதா? நாளைக்கு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையில வந்து இன்னைய வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது போருக்கு வந்து மிக யதார்த்தமா பொருந்திடும். ம், ம், ம். சூப்பர். இப்ப இப்ப அந்த வாழ்க்கைய தான் படம் பண்ணியிருக்கோம். லைக் அந்த 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 வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத நம்ம படம் பண்ணியிருக்கோம். ம், ம், ம். சூப்பர். அந்த அந்த ம். எமோஷன் அப்படி கொண்டு வந்து என்னன்னா, எனக்கு இன்னொரு விஷயம் வந்து இப்ப நீங்க அந்த தமிழ்னு வைக்கும்போது வேற வேற ஆக்சென்ட் சொன்னீங்கல்ல. இப்போ நம்ம ம். லாஸ்ட் கப்புள் ஆஃப் தமிழ் மூவிஸ்ல வந்து ஈழத்த காமிச்சாங்க. ஆனா வந்து அந்த தமிழ தப்பா பேசியிருந்தாங்க. தப்பானால அது வந்து ம். மக்களுக்கு புரியிற ம். மாரி. ம். இதுல அது அந்த ம். எஃபோர்ட் எடுத்திருக்கீங்களா? என்ன மாரி பண்ணியிருக்கீங்க? இல்ல நான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து என்னைக்காவது இந்த பெரிய திரையில ஒரு நாள் என்னோட தமிழ்ல பேச மாட்டாங்களான்ற ஏக்கம் சூப்பர், இருந்துச்சு. அதுதான் சூப்பர். சினிமா பண்றதுக்கான விஷயமா இருந்துச்சு. அதனால வந்து நான் அந்த அந்த ஏக்கம் தான் என்னுடைய தமிழ பேசி என்னுடைய வீட்ட பாக்க ப நான் பார்க்க மாட்டாங்களா? பார்க்க முடியாதான்ற ஏக்கம் இருக்குல்ல. என்னோட ஊர பார்க்க முடியாது. அதுதான் அதுதான் நம்ம சினிமா பண்றதுக்கே உந்தி தள்ளுது. ம். சோ அதுலருந்து அதனால அந்த சமரசங்களுக்கும் நான் போகல. வெரி குட். நோக்கமே அதுவா தான் இருக்கும்போது. சூப்பர். எனக்கு அதுதான் போன படத்துல தான் மிஸ் ஆனது. ஏன்னா நான் இங்க இருந்து எல்லாரோடையும் கதைக்க உண்மை ஆரம்பிச்சுட்டேன். நான் எல்லாம் ஆஹ. இப்ப தஞ்சாவூர் தமிழ் நான் கேட்டிருக்கோம். திருநெல்வேலி தமிழ் கேட்டோம். கன்னியாகுமரி தமிழ் கேட்டோம். மதுரை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ் எல்லா தமிழும் கேட்டோம். மலேசியா தமிழ் வரைக்கும் கேட்டோம். ஏன் ஈழத்தமிழ் இந்த தமிழ் சினிமால கேட்கக்கூடாதுன்ற கேள்வி இருக்குல்ல. ஆ. இந்த படத்துல அத கேட்கலாம். சூப்பர், சூப்பர். இன்னொரு விஷயம் இங்க எல்லாமே ரிலீஸ் ஆகுது. நான் முன்னாடி என் ம். வீடியோல போட்டிருக்கும்போது சொன்னேன். ஒரு ஹால் எடுத்துட்டு நாங்க போன டைம் ஊழி இந்த மாரி படம்லாம் வரும்போது வந்து ம். ஹால்ல தான் நடந்தது. அதே மாரி இன்னொன்னு என்ன செல்லியர்கள் இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஹால்ஸ்ல நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சினி வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆகப்போது. நான் வந்து ஒரு ஆமா. கால்குலேஷன் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஆ, சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஆ, ஓவர்சீஸ்ல மட்டும் ஆ. கிட்டத்தட்ட 100க்கும் மேல ஸ்கிரீன்ஸ்ல ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் தேங்க்ஸ். பண்றாங்கன்னு ஏன் நான் சொல்றேன்னா, ஆ, இது நீங்க ஃபர்ஸ்ட் வீக் இத ஓப்பன் பண்ணும்போது நாங்க ஓப்பன் பண்றோம். ஆ, மக்கள் நீங்க குடுக்க போற ஆதரவு இருக்குல்ல, ஆ. அது வந்து ஓவர்சீஸ்ல 100 திரையரங்கு, 200 திரையரங்கா மாறும். சூப்பர். எவ்வளவு நாளைக்கு சண்டை செய்ய போறீங்க? We will fight until our final victory. இன்னும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகள்லயும் ஓப்பன் ஆகும். ஸோ கலக்கலாம். அதனால நாங்க இது ஒரே நேரத்துல இப்ப தமிழ்நாட்ட தவிர்த்துட்டு, அதையும் சேர்த்தா நம்ம 250 திரையரங்குகளுக்கு மேல வந்துரும்னு நெனைக்கிறேன். பட் தமிழ்நாட்ட தவிர்த்துட்டு ஓவர்சீஸ்ல மட்டும் பார்த்தோம்னா, உலகத்துல பார்த்தா 100 திரையரங்குகளுக்கு மேல ஒரே நேரத்துல நாங்க தொடங்குறோம். ஆரம்பிக்கிறோம். ஓப்பன் பண்றோம். ஸோ நாங்க அது வந்து சப்போர்ட் இன்னும் பண்ணுவோம். பெரிய நாங்க தூரம். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஆமா. சப்போர்ட் பண்றதுக்கு இறங்கி நம்பிக்கை சப்போர்ட் இருக்கு. பண்றோம். 100%. நன்றி. ஏன்னா இதுல நீங்க சொல்ல என்னன்னா, வந்தீங்க ஏதோ. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். எப்படின்னா, இங்க இருந்து யுகேல டாப்பா ஓடுனது பொன்னியின் செல்வன்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம விக்ரம் இதெல்லாம் பார்க்கும்போது 10 கோடி பண்ணியிருக்காங்க. 10 crores-னா நம்மள்ட்ட இருக்க மக்கள் வந்து 3 லட்சத்து 5 லட்சம் தமிழ் மக்கள் இருக்காங்க. இவங்க மட்டும் போய் சப்போர்ட் பண்ணாலே இந்த படம் வெற்றி. வேற லெவல் கொண்டு போயிடலாம். வேற இது இதெல்லாம் ஒரு ஒரு ஆளுக்கும் இது எதுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, நீங்க இன்னைக்கு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறீங்க. நான் என்னைக்கு எனக்கு ஒரு மைண்டில் இருந்தது, நானும் உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்கும் போதெல்லாம் ஈழ மக்கள் இன்னைக்கும் போன வாரம் கூட ஒரு படம் போய் நான் வில்லன் நடிச்சிட்டு இருந்தேன். இதில் எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம படங்கள் வெளியில் வரணும்னு. நீங்கள் அதை சாத்தியமாக பண்ணிட்டீங்க. ஆனால் இது போய் நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் ஓடும். ஸோ நாங்கள் எல்லாருமே கண்டிப்பா போய் தேட்டரில் போய் பார்க்கணும், இது ஜெயிக்க வைக்கணும். நாங்கள் எல்லாருமே ஜெயிக்க வைப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி டைமில் இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டாங்க. நான் லாஸ்ட் 2-3 மூவிஸ்லாம் ட்ரை பண்ணேன். ஏன்னா ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்? படம் எப்படி வந்திருக்கு? மக்கள் வந்து ஒரு டேரக்டரும் வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கண் கலங்கினா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த படம் அவ்வளோ ரீச் ஆயிருக்கு, அவ்வளோ போய் தொட்டு இருக்குன்னு எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. உங்களுக்கு நான் வந்து அதான் நோ ஃபீலிங் தான். எனக்கு வந்து நம்ம ஒரு வேலை பண்ணிட்டோம். இதுக்கு மேல வந்து நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டோம். இனி வந்து இந்த உலகம் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். எனக்கு நிறைய அந்த படத்தை விமர்சனம் நல்லா இருக்கு அதெல்லாம் சொல்றேன். எதையுமே நான் பெருசு ஒண்ணுமே எடுத்துக்கல. நான் ஆத்மார்த்தமா ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ த ஃபில்ம் இஸ் அ சோல். ஸோ அது நான் நம்புறேன். அந்த சோல் வந்து தனக்கானதை தேடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து இங்க வந்து ராணா மாதிரியான ஒரு பெரிய ஆர்டில் ரிலீஸ் பண்றாரு. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இருந்தாலும், ஸோ இன்னொரு ராணா மாதிரியான ஒரு இந்திய அளவில் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் உள்ள வரும்போது அந்த படத்துக்கோட வேல்யூ கொடுத்து. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஏஜிஎஸோட எல்லா படங்களும் ஹிட் படம். ஸோ அப்படி ஹிட் படம் பண்ற கம்பெனி ஒரு படத்தை பிக் பண்றாங்கன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு படத்தை இன்னொரு கம்பெனி வந்து பிக் பண்றாங்கன்னா, அந்த படத்தோட ஸ்டாண்டர்ட் வந்து தெரிஞ்சிருக்குன்றது ஒரு ஓப்பன் டோக்கா மாறுது. ஸோ அஹிம்சா வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் குறிப்பா வந்து ஆமா அவர் வந்து அது விஜய் வந்து என்னோட செகண்ட் ஜென்ரேஷன். நான் அவருமே ஒரு செகண்ட் ஜென்ரேஷன், அங்கேயே பிறந்து வளர்ந்த பையன் இல்லையா? அதனால அந்த மக்கள்கிட்ட முதல்ல போய் சேர்க்கணும். அவங்க வந்து அவங்க குடும்பங்களை கொண்டாடுவாங்க. ஸோ முன்னாடி வந்து அவங்க அம்மா அப்பா போய் எங்க ஊர் படம் வந்திருக்கு பாடுறான்னு சொல்ற மாதிரி இல்லாம, அப்பா நாங்க படம் பார்த்தோம், அது உங்க கதை தான் அப்பா வாப்பான்னு சொல்லி கூப்பிடுற ஒரு வேலையை அவர் பண்றாரு. வேலையை பண்றாரு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நான் வந்து ரொம்ப காமான மனநிலைக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேல வந்து எல்லாம் சரியா நடந்துரும் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நோ ஃபீலிங்ல தான் இருக்கேன். ஸோ இது வந்து ஏன்னா நான் வந்து வெறும் டூல் தான் நம்புறேன். என்னோட தலைமுறையில வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் மிஞ்சி போயிருக்கோம். போர் தின்றது போக மிஞ்சியவர்கள் தான் நான் கொஞ்சம் பேர். இந்த அப்படி மிச்சம் வச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்ம இப்படியான ஏதோ ஒரு வேலையை பண்ணுவோன்றதுனாலதான். சோ அதுக்காக தான் மிச்சம் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட தலைமுறையில அவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, போராளியாகவும் போருக்குள்ள சிக்கியும். நம்ம இருக்கிற அந்த கொஞ்சம் பேருடைய அந்த கடமை இருக்குல்ல, சோ அந்த வேலையை தான் நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். நான் அது ஒரு கருவியா தான் நம்புறேன், தமிழர்களுடைய கருவியா தான் நான் பாக்குறேன். அதனால இதுல வந்து இது ஒரு இந்த வெட்டியோ தோல்வியோ இதுவோ என்ன பெருசளவுல நான் பாதிக்க அந்த எமோஷனுக்குள்ள நான் போகவே இல்லை. நான் ரொம்ப காமான மனநிலையில் இருக்கேன். அவ்வளவுதான். அதான் ஃபீலிங் எனக்கு. என்ன ஃபீலிங் இருக்கோ அதை சொல்லிட்டேன். வெரி குட் வெரி குட். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு இன்னும் சோமிட்டேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் எதிர்பார்க்கலாமா? இன்னும் நிறைய கதைகள் இருக்கா சொல்றதுக்கு? நிறைய இருக்கா? கண்டிப்பா. நான் இந்த படம் பார்க்கும்போது அதுல எண்டு காட்டு போட்டுப்பேன், எங்களுடைய எண்ணற்ற கதைகளில் ஒரு கதை இதுதான். ஸோ எண்ணற்ற நிறைய கதைகள் இருக்கு. அதுக்கான சூழல் வரும்போது இது பண்ணுவோம். அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கான ஒரு பாதையும் இதுல ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அங்கிருந்து மட்டுமே 10 கோடி வரும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. சோ நீங்க யாரையும் நம்பவே தேவையில்ல. எங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. புலம்பெயர்ந்த நாடுகள்ல தமிழர்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அந்த மார்க்கெட்டுக்காக நீங்க எந்த கதை வேணாலும் சொல்லலாம். நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல. அதுதான் முக்கியம். நீங்க யாருக்கும் பயப்படாம இருக்க வேண்டிய கதைகள் இருக்குல்ல, அந்த கதையில நீங்க வந்து இந்த மார்க்கெட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து முடிச்சிடலாம். சூப்பர். சோ அதுக்கான வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. ஒரே கடைசி கொஸ்டின். உங்களோட குரு பாலு மகேந்திராவோட இது சிஷ்யப்புல நீங்க இந்த இதுல வந்து அதோட காட்சிகள் பார்க்கும்போது அமைப்பு அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் தெரியுது. அந்த இது டச் வருமா அந்த படத்துல? தெரிஞ்சிருக்கா? யாராவது சொன்னாங்களா? இல்ல, எனக்கு பெரிய இன்ஸ்பயர் அவர் தான். அவரோட ஆசையும் தான் இது. அவர் வந்து சொன்னாரு, என்னைக்கா நீ ஆரம்ப சொன்ன என்னைக்கா நீ ஃபர்ஸ்ட் படம் எடுத்தா ஈழத்துக்கு அதை எடுத்துடுறா, நான் வந்து ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லிட்டு பாக்க 65 வருஷம் ஆச்சு, என்னால எடுக்க முடியல, அதனால நீ முதல் படம் எடுத்துடுறான்னாரு.
எடுத்துட்டேன் சார், அவ்வளவுதான். அவருக்கு அதுதான் டெடிகேட்டட். அவங்க. சூப்பர். ஆமா, இப்ப என்னுடைய நீங்க ட்ரெய்லர் லான்ச் பார்த்திருப்பீங்க. பாலுமந்திராவுடைய வைஃப் அகிலாமா தான் வந்தாங்க. அந்த அவங்க அவங்க பேசும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு இன்னும் அப்படியே ஈழத்தமிழோட தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட அவங்க 78ல வந்தவங்க. 78ஆம் ஆண்டு வந்தவங்கன்னா பாருங்க, இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா இப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து ஈழத்தமிழ் தான் பேசுவாங்க. சோ ஓ! அப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் சொன்னாங்க என்கிட்ட வந்து அந்த மேடையிலே சொன்னாங்க, என்னோட கணவரோட ஆசையை நிறைவேற்ற அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவ்வளவுதான். சூப்பர், சூப்பர். இப்ப இங்க இருக்க ஓகே. மக்களுக்கு உங்க ஈழத்தமிழ்ல ஒரு டைம் படத்த பார்க்க சொல்லுங்க. எங்கட படம் இது, எங்கட கதை. நாங்கள் எல்லாரும் கனகாலமா ஆசைப்பட்டு 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 கொண்டிருந்த கதை. ஸோ அதை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்று கிடைச்சிருக்கு. இது எங்களுக்கான ஒரு புதிய தொடக்கமா இருக்கட்டும். இந்த படம் உங்களுக்கு ஒரு திரை எக்ஸ்பீரியன்ஸை, சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கொடுக்கும். நீங்க வந்து எல்லா தமிழ் படத்தை பார்க்குற மாதிரியுமே இந்த படத்தை வந்து பாருங்க. பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு எங்களுடைய அந்த கதைகளும் அந்த பின்னணியும் உங்களுக்கு விளங்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல சினிமாவா இருக்கும். ஈழத்தமிழ் கதை கதைச்சு படம் எடுத்தா ஓடாது, அல்லது ஈழத்தமிழ் கதை கதைச்சு படம் எடுத்தா அதை பார்க்க இயலாது என்று சொல்லுற அந்த நிலை இந்த படத்தில் மாறும் என்று நான் நம்புறேன். படம் பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்க, அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை உண்மையா இல்லையான்னு சொல்லி. எல்லாரும் படம் பாருங்க. படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் சொல்லிடாதீங்க, கதையை ஃபுல்லா நரேட் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். உங்களுக்கு நன்றி. ரொம்ப வணக்கம். நன்றி, 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 All the நன்றி. best.